சார் எங்க நின்றுட்டு இருக்கு? நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அந்த படத்துக்கு. ஆனா அது 3 நாள் 3 நாள் ஷூட்டிங் முடிஞ்சு நான் இப்போ என் ஒர்க்ல இருக்கேன். ஜூன்ல இருந்து படம் ஷூட் பண்ணுவேன். சார் மிஸ்டர் லோகேஷ் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் ஆக்ட் பண்ண கூப்பிட்டுருப்பாங்க? ஓய் இனிமேல் ஒன்று 3 நாள் ஷூட்டிங் முடிஞ்சிடும். ரெண்டாவது கமல் சார், மூணாவது ஸ்ருதி அண்ட் டீம். அவ்வளோதான். இது உள்ள வரக்கு முன்னாடி ஒரு 2 நாள் எல்லாரும் ஒன்றா எங்கேயாவது இவங்க போகும்போது அவங்க கூட போய் இருந்துட்டா வந்த என்டையர் டீம் கூட. ஸோ அந்த கம்ஃபர்ட் இருந்தது. அண்ட் அதனால தான். மற்றபடி நோ சொன்னதுக்கான காரணம் இதுதான். அவங்களுக்கு தெரியல. இப்போ இவர் கேட்குறாரு பாருங்க, ரஜினி சார் படம் நின்றுச்சாங்க. அந்த மாதிரி நிறைய ஒரு 4-5 மாதங்கிறது ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கே டைம் ஆகிடும். அடுத்து அந்த ஷூட்டு 1 வருஷம் 1.5 வருஷம் அந்த ப்ராஜெக்ட்டில் போயிடும். இப்போ ரஜினி சார் ஆரம்பிச்சா நெக்ஸ்ட் நான் முடிச்சுட்டு இமீடியட்டாக ஒரே மாதத்தில் கைதி 2க்கு போகணும். இதெல்லாம் என்னோட முன்னாடி இருந்து கமிட்மெண்ட். ஸோ என் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து அவங்க எல்லார்ட்டையுமே இந்த டேட் இந்த டைம்னு சொல்லி வச்சிருக்கிறதால எனக்கு இந்த டைம் வந்து சரியான டைமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணணும்னு நினைச்சாலும். ஸோ அதனால அது போகிற போக்கில் பார்த்துக்கலாம். முதல்ல டைரக்ஷன், படம். லோகேனா ஹாய்னா. ஹாய் ஸ்ருதி, சூப்பரான ஒரு வீடியோ ப்ரெசென்ட் பண்ணிருந்தீங்க. கங்க்ராட்ஸ் ஃபார் த என்டையர் டீம். அண்ட் லோகேனா, உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். லைக் இன்னிங்ஸ் முன்னாடி ஒரு ட்ரையல் மாதிரி எடுத்துக்கலாமா? இந்த ஒரு பாட்டு ஒரு ஆக்டிங் இன்னிங்ஸ் முன்னாடி ஒரு ட்ரையல் மாதிரி எடுத்துக்கலாமா? இல்லை பிரதர், நான் உண்மையிலே ரொம்ப ஹானஸ்டாக சொல்லணும்னா, இப்போ எனக்கு பயங்கரமாக நான் போய் நடிச்சாகணும் அப்படின்னு முடிவு பண்ணதுன்னு வச்சுங்களேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் பொல்லாதவன். நான் அது மாதிரி எனக்கே ஒன்று நான் எழுதி என்னையே நல்லா டைரக்ட் பண்ணிப்பேன். இல்லை என்னோட அசோசியேட் யாராவது கொடுத்துருப்பேன். இது வந்து என்னன்னா, இது பெரிய நடிப்பாகவே நான் பார்க்கல. இது வந்து இவங்க மேலே வச்சிருந்த கான்ஃபிடன்ஸ். அண்ட் RKFஐ பொறுத்தளவுக்கு என்னோட அது ஹோம் மாதிரி. நான் அவங்க கிட்ட இருந்து என்ன வந்தாலும் எனக்கு நோ சொல்ல முடியாது. இதெல்லாம் தான். ஏன்னா கமல் சார் வந்து பார்த்தா, இப்போ உதாரணத்துக்கு லியோ ஷூட்டில் நான் போய் அவர்கிட்ட, சார் எனக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து லாஸ்ட்டில் ஒரு டைலாக் பேசி கொடுக்கணும்னு சொல்லும்போது ஒரு 24 ஹவர்ஸ் கூட எடுத்துக்கல. அவராக வந்து 5 லாங்குவேஜ் எனக்கு பேசி கொடுத்துட்டு போனார். ஸோ அந்த மாதிரி அவங்க சைட்லேருந்து எனக்கு ஒன்று வரும்போது எனக்கு நோ சொல்கிறதுங்கிறது லிட்டரலி வரல. அதுக்காக மட்டும்தான் இது. அண்ட் ரெண்டாவது, இப்போ என்ன கேட்டால் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்திருக்குன்னு சொல்லலாம். அந்த கேமரா முன்னாடி ஒரு சின்ன ஃபியர் போனதுக்கு காரணம், அது காரணம் இவங்க டீம். அவ்வளோதான். மற்றபடி இது கன்டினியூ பண்ணணும் நடிக்கணும் அப்படிலாம் இல்லை. நான் முதல்ல எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட் ஒரு 3 படம் இருக்குது. அதுக்கெல்லாம் அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் பிடிக்கலன்னா பிரச்சனை ஆகிடும். சூப்பர். பட் ஃபேன்ஸோட ஒரு விஷயம் அது வந்து நிம்ம நடிச்சா நல்லா இருக்கும்ன்றது தான். ஹேர் ஸ்டைல் என்னாச்சு? வெயில் முடியல. இல்ல இப்ப வந்துட்டே சொன்னார்ல, அது நான் இல்லங்க, அது வேற யாரும் நடிச்சது. ஏதாவது தப்பா போச்சுன்னா கொஞ்சம் மாறு வேஸ்ட்ல சுத்தலாம் நினைச்சீங்க. And Shruti, one last question to you, like non-film music kind of industry. So பெரிய boom எடுத்துருக்கு இல்லையா? அத பத்தி any few words about independent music. I think that நான் வந்து I've been very fortunate. Firstல இருந்து I've experienced film music. என்னோட first singing experience is for film music. ஆனா போக போக இண்டிபெண்டன்ட் மியூசிக் நான் ஒரு ஃபேனா இருக்கேன். whether it's English, Tamil, Hindi. And I feel that in the ரெண்டு independent music and film music ரெண்டு சேர்ந்து if they grow, because film music is the big monster. It's so big, it's so powerful. So அதுல independent musicம் லைட்டா at least 20% 30% at a time it needs to go forward. And இது வந்து அந்த மாதிரி ஒரு effort. And I'm very thankful to RKFI and Appa, because independent songக்கு இவ்வளோ ஒரு almost like a film music or a film audio launch இவ்வளோ attention கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அது வந்து என்னோட honor and privilege.